இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் வழித்துணையாக வர வேண்டும் என்று இந்த பலியின் ஆரம்பத்திலேயே உம்மை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த பலி மூலமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற எங்களது தேவைகள் அத்தனையும் உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றும், அத்தோடு இதுவரை எங்களது வாழ்க்கையில் நாங்கள் காணாத ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் கண்டு கொள்ளவும், இனி வரக்கூடிய நாட்கள் எங்களது வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள நீர்தாமே கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாளில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம்
என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடையை கட்டி மிதிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்ற போது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிகளுக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள்,
சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். நம்முடைய திருச்சபையில் 267வது பாப்பரசராக கடந்த வருடம் மே மாதம் 8ஆம் தேதி தற்போது இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை லியோ 14ஆம் லியோ அவர்கள் பொறுப்பேற்றார். இந்த திருச்சபையை திருச்சபையின் தலைவராக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய திருத்தந்தை பாப்பரசர் ஆவார். இந்த பாப்பரசர் யாரது வழித்தோன்றல் அப்படின்னு பார்த்தால், 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மீனவனை பார்த்து, என் அன்பான சீடனே, மற்றவர்கள் எல்லாரும் என்னை குறித்து என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அதை தாண்டி ஒருபடி நீ மேல போய், இயேசு கேட்கிறாரு இன்னைக்கு நற்செய்தியில, எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் கொடுத்தாங்க. அவர்களது பதில் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இயேசு யார் அப்படி என்று சொல்வதாக இல்லை. சிலர் யோவான் அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் இறைவாக்கினர் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் பழைய நாட்கள்ல இருந்த அந்த இறைவாக்கினர்கள், வீரமுள்ள அற்புதம் செய்யக்கூடிய இறைவாக்கினர்கள் ஒருவர் தோன்றி இருக்க, அப்படித்தான் சொன்னார்களே ஒழிய உண்மையில் யாருமே இயேசு இறைமகன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கிட்ட உறுதியாக சொல்லல. யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு பட்டதை நான் சொல்றேன். ஏன்னா பேதுருவானவர் பட்டு அப்படின்னு பேசிடுவாரு. அவர்கிட்ட ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. பேதுருவானவர் இயேசு ஆண்டவர்கிட்ட இந்த கேள்விக்கு பதில அப்படி சூப்பரா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீர் இறைமகன், மெஸ்ஸியா, வாழுகிற கடவுளின் குமாரன். சிம்பிளா சொல்லிட்டாரு. உடனே இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை சொல்லுகிற வேளையில இது உனக்குள்ளாக இருந்து நீ சொல்லல, உண்மையில ஆண்டவராகிய தகப்பன் உனக்குள்ளாக பேசி அங்கிருந்துதான் நீ சொல்ற அப்படின்னு. அப்போ இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல உறுதிப்படுத்துறாரு, பேதுருவின் வார்த்தைகள் அவருடைய மனுஷ வார்த்தைகள் கிடையாது, மாறாக தெய்வத்தின் வார்த்தைகள். அந்த தெய்வத்தின் வார்த்தைகள் பேதுருவிடம் இருந்து வெளியே வந்தபடியினால், அந்த தெய்வத்தின் வார்த்தைகள் பேதுருவிடம் இருந்து வெளியே வந்தபடியினால் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய சபைக்கு, இந்த திருச்சபைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பை நான் உனக்கு தருகிறேன். இயேசுவே அந்த பொறுப்பை பேதுருக்கு கொடுத்தார் அப்படி என்பது இப்போ புரிகிறதா? ஏன்னா எல்லார்கிட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி ஒண்ணுதான், சேம் கொஸ்டின். ஆனா எல்லாரும் கொடுத்த
ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட். எல்லாரும் கொடுத்த ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் சில பேர் சொன்னாங்க விரைவாக்கினர், சில பேர் சொன்னாங்க பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விரைவாக்கினர்கள் தோன்றி இருக்க, அப்படித்தான் சொன்னார்களே ஒழிய இயேசு யார் அப்படின்னு யாருமே உணர்ந்து சொல்லிக்கல்ல. உணர்ந்து சொன்னவர் பேதுருவானவர், அந்த உணர்வை கொடுத்தவர் தெய்வம். அப்போ தெய்வம் பேதுருவானவர் மூலமாக பேசுகின்றபடியால் இயேசு ஆண்டவர் உடனடியாக சொன்னாரு, பேதுருவே நீதான் தலைவன். அது மாத்திரம் கிடையாது, நீ என்ன முடிவெடுக்கிறையோ அதுதான் திருச்சபையின் முடிவாக இருக்கும். and that is called the infallible authority. அதாவது பாப்பரசரினுடைய படிப்பினை எப்பொழுதும் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் infallible teaching அப்படின்னு சொல்வார்கள். வழுவாமை தன்மை, அவர் என்ன சொன்னாலும் பிழையாக இருக்காது. அந்த வரம் அவருக்கு தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட வரம். நீங்க யோசிக்கலாம், பேதுருவானவர் இயேசு ஆண்டவரோடு இருந்தவர். அதற்கப்புறமாக எங்களுக்கு 266 பாப்பரசர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் செய்துகிட்ட இந்த முடிவுகள், கொடுத்த அறிக்கைகள் எல்லாமே உண்மையில் வலுவாத்தன்மை உடையதா? அதெல்லாம் சரிதானா? அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட சக்தி, வல்லமை, பவர், அது ஒருபோதும் கேள்வி கேட்கப்படக்கூடாது ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவருக்கு தெரியும் நாம் மனுஷர்களாக இருந்தாலும் அந்த மனுஷ தன்மையோடு தெய்வீக தன்மை இணைகிற பொழுது அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அத்தனை காரியங்களும் தெய்வீகமானது. நம்முடைய மனுஷ பார்வைகளுக்கு வேண்டுமாக இருந்தால் அது தப்பாக தோன்றலாம். ஆனால் தெய்வத்தின் பார்வையில் எது சரி அப்படி என்று இருக்கிறதோ அதைத்தான் தெய்வம் பாப்பரசர்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய 267வது பாப்பரசர் 14ஆம் சிங்கராயர் போப் லியோ தி 14 அவர்கிட்ட கூட இந்த வள்ளுவா வரம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பேதுருவை அன்னைக்கு அழைத்து சொன்னாரே, நீ எதெல்லாம் கற்றியோ அதெல்லாம் கட்டப்படும், எதெல்லாம் அவிழ்ப்பியோ அதெல்லாம் அவிழ்க்கப்படும். விண்ணகத்தின் திறவுகோல் இதோ உன்கிட்ட இருக்கிறது. எல்லா பாப்பரசர்களுக்கும் விண்ணரசின் திறவுகோல் என்கின்ற அந்த அதிகாரம் இருக்கிறது. வள்ளுவா வரத்தின் மூலமாக அவர்கள் வெளியிடக்கூடிய படிப்பினைகள் மூலமாக. இன்னைக்கு நம்முடைய பாப்பரசர்கள் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது தனித்து அவர்கள் முடிவெடுப்பது கிடையாது. அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு குழுவாக ஜெபத்தில் இருந்து ஆவியானவரது வல்லமையை வேண்டி ஜெபித்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்க போகணும். ஏதாவது ஒரு காரியம் குறித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் திருச்சபைக்காக நாங்கள் நன்மையான ஒரு காரியம் குறித்து முடிவெடுக்க போகிறோம். அப்படி எடுக்கிற முடிவு நேர்த்தியானதாக தெய்வத்தின் உள்ளத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு ஆவியானவரை அழைத்துத்தான் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஆகவே அந்த முடிவு எந்த விதத்திலும் தப்பாக போவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. உள்ளங்களை இன்னைக்கு அதே தெய்வம் நமக்குள்ளாகவும் அப்பேற்பட்ட ஆவியானவரின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஆவியானவரின் வல்லமை, எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி புரிந்து அறிந்து செயல்படுவதற்கான ஆவியானவர், அவரது வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. நாம ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தில் இறங்கும்படியாக நம்மை உந்தி தள்ளுவது பரிசுத்த ஆவியானவர். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு காரியம் தோணுகிற வேளையிலே அதை பண்ண நாம் தொடங்கிடணும். ஏன்னா அதை யோசிச்சு ஒரு வேளையில் இதை பண்ணா இப்படி நடக்குமோ, இதை பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம சேஃபாக இருப்போமோ அப்படின்னு நாம் காலத்தை தாழ்த்திட்டு போயிட்டே இருப்போமாக இருந்தால் அங்கே என்ன தெரியுமா நடக்கும்? நாம் அடைந்து கொள்ள வேண்டிய சிகரங்களை மிஸ் பண்ணிடுவோம். அதற்காக எடுத்த மாத்திரத்தில் எல்லாம் யோசிக்காம பண்ணி எல்லாத்தையும் கவுத்து போட்டுறதா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்ற காரியம் என்ன தெரியுமா, ஏதாச்சும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய கட்டம். அது குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த காரியம் குறித்து நீங்க உடனடியாக ஒரு முடிவு எடுக்கணும். உடனடியாக நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவரே, யார்கிட்டையும் பேச தயாராக இல்லை, நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க. அவர்கிட்ட கேளுங்க.
நீங்க கேட்ட அந்த செகண்ட்ல அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், நிச்சயமா வெளிப்படுத்துவார். ஏன்னா ஆவியானவரை நம்பிக்கையோடு நீங்க அழைத்து கேட்கிற பொழுது, இயேசு ஆண்டவரை சொல்லி இருக்கிறாரே மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனத்துல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க என்னத்தை கேட்கணும்? ஆவியானவரை கேட்கணும். ஆவியானவரே எனக்குள்ளாக இருந்து சரியான முடிவை நான் எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்களேன். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக பிழையானதாக இருக்காது. பேதுருவுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் வழியாக கொடுத்து இருக்கிறார். சரியது தவறது அப்படின்னு சொல்லி அறிந்து செயல்படுவதற்கு. உங்க குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனையா, நீங்க திடீர்னு முடிவெடுக்க முடியல, ஆவியானவர் கிட்ட நீங்க அழைத்து அவர்கிட்ட கேளுங்க. உடனடி, ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த இடத்துல எனக்கு எப்படியாச்சும் முடிவு சொல்லணும், இது ஆற போட்டு முடிவு சொல்லுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளீஸ் டைரக்ட் மை பாத். என்னுடைய நாவிலிருந்து பேசுங்க. அன்னைக்கு பேதுருவினுடைய நாவின் மூலமாக பேசுனீங்க இல்லையா, அவர் என்ன அவ்வளவு படிச்சவரா? கிடையாது. அப்பேற்பட்டவரது நாவில் வந்து நீங்க உட்கார்ந்து பேச முடியும்னா, நீங்க இன்னைக்கு எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கிறீங்க. இந்த மாடர்ன் கேஜெட்ஸ், இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் மூலமாக எத்தனையோ காரியங்களை அன்னைக்கு இருந்தவங்களை விட எங்களால் ரொம்ப ஃபாஸ்டாக செஞ்சுக்க முடியும். எங்களுக்கு அவர்களுக்கு இருந்ததை விட ஞானம் இருக்கிறதா அது தெரியாது, ஆனால் அறிவு இருக்கிறது அப்படின்னு நம்புகிறோம். இது தலக்கணத்தின் வார்த்தைகள் கிடையாது, தன்னம்பிக்கையின் வார்த்தைகள் இருக்கிறது நம்புகிறோம். அப்போ எங்களுக்கு இந்த அறிவை கொடுத்தது நீங்க. நாங்கள் ஞானத்தோடு முடிவெடுக்க எங்க கூட பேசுங்க, கேட்டு பாருங்க. பேதுருவின் நாவு மூலமாக பேசிய அதே ஆவியானவர் உங்களது நாவின் மூலமாக பேசுவார், உங்களது உள்ளத்தில் பேசுவார். அப்படி பேசுகிற பொழுது சரியான முடிவுகளை நீங்க எடுத்துக்கொள்ள அவரே உதவி செய்வார். சரியான முடிவுகளை சரியான முறையில் நேர்த்தியான பாதையில் எடுத்து வாழ்விலே மகிழ்வையும் ஆசிரையும் ஆரோக்கியத்தையும் சிகரங்களையும் தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. என்ன சொன்னாலும் செய்திடுவேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 3 விசேட தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் பிறக்க வேண்டும் என்றும் ஜெபித்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்குள்ளாக நம்பிக்கையை பலப்படுத்திய உம்முடைய அன்பின் கிருபைக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நாங்கள் இந்த பலி மூலமாக கேட்டுக்கொண்ட எங்களது தேவைகள் அத்தனையும் நீர் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற உள்ளத்து மகிழ்வோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். எங்களது நம்பிக்கை வீணாகாது நீர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், அத்தோடு தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை தப்புவித்து உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, யோசுவா 24:15 மூலமாக இன்று ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் பார்த்து அழைத்து நிற்கின்றார். என் அன்பு பிள்ளையே, யோசுவா 24:15 சொல்லப்பட்டதன்படி நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்கின்ற தாரக மந்திரத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வாயா என்று, ஆம் என்று ஆண்டவருக்கு உறுதிமொழி சொல்வோம். ஆண்டவர் தரவிருக்கின்ற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்று மாத்திரமல்ல, வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Have a great day and see you all tomorrow. பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு. தென்றலே, என் தென்றலே பேசு. தெய்வமே, என் இயேசுவே பேசு.
தெய்வமே என் இயேசுவே